எஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட இமேஜ் ஃபைலோட சைஸை வந்து எப்படி கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய கூகுள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இமேஜ் சைஸ் ரெடியூசர்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும். கீழே நிறைய வெப்சைட் வரும், அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. imageresizer.com இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்குள்ளே போங்க. இதில் தான் நீங்கள் ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்க முடியும். டார்கெட் ஃபைல் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. நீங்கள் எத்தனை கேபிக்குள்ளே வேணும், எத்தனை எம்பிக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள் செலக்ட் இமேஜ்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைல் வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும். நான் இப்போ வந்து ப்ரௌசர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய கேலரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி உங்களோட கேலரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோட்டோவே வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அமைக்கிறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டன் கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அப்லோட் ஆகி முடிச்சோன்னே இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் கீழே ரீசைஸ்னு இருக்குது. உங்களுக்கு க்ராப் பண்ணணுன்னா க்ராப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட்டு க்ராப் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி எந்த ஏரியாவில் உங்களுக்கு க்ராப் பண்ணணும்னு சொல்லி வரும். நீங்கள் எந்த ஏரியா முடியும் வேணுமோ அந்த ஏரியா முடியும் ட்ராக் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இது தேவையில்லை. நான் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து சைஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரிஜினல் சைஸ் வந்து காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டார்கெட் ஃபைல் சைஸ்னு இருக்குது பார்த்திங்களா? அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டார்கெட் ஃபைல் சைஸ்னு. எத்தனை கேபிக்குள்ளே வேணும்னு சொல்லி கேட்கும். கேபிக்குள்ளே வேணுமா இல்லை எம்பிக்குள்ளே வேணுமான்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டார்கெட் ஃபைல் சைஸை வந்து நான் இப்போ வந்து ஒரு 900 கேபிக்குள்ளே வேணும் அப்படின்னா நான் 900ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல குவாலிட்டியில் வந்து ஒரிஜினலே இருந்தால் போதும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் ரீசைஸ்ன்னு கொடுத்துட்றேன். ரீசைஸ் கொடுத்தோடனே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனோடனே டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் இமேஜ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் கொடுத்தோடனே மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? என்னோடய ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்பவே கிளியராக இருக்குது. ஃபைல் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் சைஸு, இது வந்து அவுட்புட் சைஸு. ஒரிஜினல் சைஸ் பாருங்கள் 1.36 MB இருக்குது. அவுட்புட் சைஸ் பாருங்கள் 854 KB இருக்குது. ஓகேங்களா? ஒரு எம்பிக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபைலை வந்து நீங்களே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு திரும்ப பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இமேஜ் சைஸ் ரெடியூஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே வர வெப்சைட் நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. செலக்ட் இமேஜ்னு கேட்குது. உங்களோட ஃபோனில் உங்களோட இமேஜ் வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கலாம், ஃபோட்டோஸாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து நான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். இப்போ சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ரீசைஸ்னு கொடுத்துட்டு டார்கெட் ஃபைல் சைஸ் வந்து கேட்கும். இதில் வந்து எனக்கு தேவையான சைஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து 100 கேபிக்குள்ளே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் 100 கேபின்னு போட்டு ரீசைஸ்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே இது ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனோடனே டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி ஈஸியாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட மெயிலில் கூட அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஜிமெயிலில் நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோ அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவும் 10 MB இருந்துச்சு அப்படின்னா 100 MBக்கு மேலே போகும். ஜிமெயிலில் வந்து மேக்ஸிமம் 20 MBக்குள்ளே தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இந்த வெப்சைட்குள்ளே வந்து சைஸ் வந்து சின்னதாக கம்மி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிக்க முடியும். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை கூட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம். நம்ம சேனல்லே உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து PDF ஃபைலாக வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி வீடியோ இருக்குது. நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.